நான் லேப்டாப்பில் வேலையாக இருந்தேன். திடீரென்று மாயா கோபமாக ரிமோட்டை டிவியை நோக்கி தூக்கி வீசினாள். என்னை பார்த்த அவள் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அர்ஜுன், பணம் என்ன மரத்திலா காய்க்கிறது என்று கத்தினாள். நான் லேப்டாப்பிலிருந்து கண்களை விலக்கினேன். அவளது கோபம் எனக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறாய் மாயா என்று நான் அமைதியாக கேட்டேன். அவள் சோஃபாவை விட்டு எழுந்து வந்து என் முன்னால் நின்றாள். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி இந்த வீட்டில் நடக்கும் அந்த நாடகம் எப்போதுதான் முடிவுக்கு வரும் என்று கேட்டாள். அவள் எதை சொல்கிறாள் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த பேச்சு என் தொண்டையில் கசப்பாக தாக்கியது. மாயா, அவர் என் அம்மா, தயவு செய்து என்று நான் பேச்சை திருப்ப முயன்றேன். அவள் மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு, அவர் உங்கள் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டை நடத்துவது நான். பணம் எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் முழு பட்ஜெட்டும் போட்டுவிட்டேன். ஆனால் உங்கள் அம்மா அந்த உரைக்குள் போடும் பணம், அது என் கணக்கிற்கு அப்பாற்பட்டது. இந்த வீண் செலவு இனி நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நான் எதுவும் பேச முடியாமல் அவள் முகத்தையே பார்த்து நின்றேன். என் பெயர் அர்ஜுன். நான் ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறேன். என் தந்தை ராகவன் மறைந்து 2 வருடங்கள் ஆகின்றன. அவருக்கு பிறகு நான், என் மனைவி மாயா, பிறகு என் அம்மா ஜானகி என்று 3 மட்டுமே வீட்டில் இருந்தோம். நான் மாயாவை நேசித்தேன். சொல்லப்போனால் எனக்கும் மேலாகவே நேசித்தேன். அவள் அழகானவள், செயல்புரியும் திறன் கொண்டவள், உலக நடப்புகளை அறிந்தவள். உலகத்தோடு எப்படி இணைந்து செல்வது, யாரிடம் எப்படி பேசுவது, தன் எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பது என்று அவளுக்கு தெரியும். என் வாழ்க்கையை பூர்த்தி செய்யும் ஒரு பகுதியாக அவள் இருந்தாள். அவளுக்கு நேர்மாறாக இருந்தவர் என் அம்மா. அவர் பழமைவாதி, குறைவான வார்த்தைகளை பேசுபவர். தந்தை இறந்த பிறகு அவர் உலகத்துடனான தொடர்பையே துண்டித்து கொண்டார். அவர் மணி நேர கணக்கில் என் தந்தையின் பழைய நாற்காலியில் அமர்ந்து அவரது பழைய டைரியின் பக்கங்களை புரட்டி கொண்டிருப்பார். அவரது உலகம் என் தந்தையின் நினைவுகளோடு மட்டுமே நின்றுவிட்டது. மாயாவின் பேச்சால் என் மனதில் ஒரு தவிப்பு உருவானது. ஒரு பக்கம் நடைமுறைக்கு சரியாக பேசும் என் மனைவி, மறுபக்கம் தன் கணவனின் துயரத்திலிருந்து இன்னும் மீள முடியாத என் அம்மா. நான் மாயாவை சமாதானப்படுத்த முயன்றேன். மாயா, ஒருவேளை அது அவருடைய சொந்த செலவுக்காக இருக்கும். நான் இதை பற்றி அவரிடம் கேட்டதில்லை. அது சொற்பமான பணம் தானே என்று கேட்டேன். மாயா ஏளனமாக சிரித்தாள். அதில் ஒரு கசப்பு இருந்தது. சொற்பமானதா? அர்ஜுன் ஒவ்வொரு மாதமும் அந்த உரையில் எவ்வளவு பணம் போடுகிறார் என்று உனக்கு தெரியுமா? அந்த பணத்தை வைத்து நாம் நம் கார் தவணையை கூட கட்டிவிடலாம். ஆனால் நமக்கு தேவை இந்த வீண் செலவு தான். அவருக்கு என்ன சொந்த செலவு? அவர் எங்கேயும் போவதில்லை, எதையும் வாங்குவதும் இல்லை. நாள் முழுக்க அந்த டைரியை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நான் மௌனமானேன். மாயாவின் நடைமுறைவாதங்களுக்கு பதில் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை. தந்தை இறந்த பிறகு அம்மா நிஜமாகவே மிகவும் அமைதியாகிவிட்டார். மாயாவின் கோபத்திற்கு காரணமான ஒரு பழக்கம் அவரிடம் இருந்தது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி நான் சம்பளம் பெற்று வந்து அம்மாவிடம் வீட்டு செலவிற்கான பணத்தை கொடுக்கும்போது அவர் அதில் ஒரு கணிசமான பகுதியை எடுத்து பழைய பழுப்பு நிற உரையில் போட்டு பழைய மர அலமாரிக்குள் வைத்து விடுவார். தந்தை இறந்த 2 வருடங்களாக இது தொடர்ந்து நடக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இது குறித்து நான் ஒருபோதும் ஆராய்ந்ததில்லை. ஏதாவது தேவைக்காகவோ அல்லது ஏழை உறவினர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ அவர் சேமிக்கிறார் என்று தான் நினைத்தேன். அவர் என் அம்மா, அவர் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் என் மனைவி மாயாவுக்கு இது ஒரு உறுத்தலாகவே இருந்தது. அவளுக்கு வீட்டு பட்ஜெட்டை சரியாக கவனிக்கும் பழக்கம் இருந்தது. அம்மாவின் இந்த செயல் அவளுக்கு புரியவில்லை. அது சந்தேகத்திற்குரியதாக தெரிந்தது. அவள் அம்மாவை வீண் செலவு செய்பவர் என்று கருதி அவர் மீது கோபமாக இருந்தாள். சில நாட்கள் இப்படியே பதற்றத்தில் கழிந்தன. மாயாவின் கண்கள் எப்போதும் அம்மாவின் மீதே இருந்தன. முதல் தேதி வந்துவிட்டால் வீட்டில் பதற்றம் கூடிவிடும். ஒரு நாள் நான் அம்மா அறைக்குள் சென்றேன். அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். முகம் அமைதியாக இருந்தது, ஆனால் கண்களில் பழைய சோகம். அம்மா, எப்படி இருக்கீங்க என்று அவரிடம் அமர்ந்தபடி கேட்டேன். அவர் பிரார்த்தனையை நிறுத்தி என்னை பார்த்தார். நல்லா இருக்கேன் மகனே, ஏதோ கவலையா இருக்கே என்று கேட்டார். அவர் குரலில் எப்போதும் போல தாய்மை இருந்தது. இல்லை அம்மா, வேலையில் கொஞ்சம் டென்ஷன் என்று போய் சொன்னேன். அவர் புன்னகைத்தார். நீ உன் அப்பாவை போலவே இருக்க அர்ஜுன். அவரும் தன் கவலைகளை ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி அவர் தலையணைக்கு அடியில் இருந்த தந்தையின் டைரியை எடுத்து அதை அன்புடன் முத்தமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். அப்பா இறந்த பிறகு அந்த டைரி தான் அம்மாவின் மொத்த உலகமுமாக இருந்தது. அவர் அந்த டைரி இல்லாமல் இருப்பதை நான் பார்த்ததே இல்லை.
சில நாட்களுக்கு பிறகு மாயா மிகவும் எதிர்பார்த்து அந்த வாய்ப்பு அமைந்தது. அம்மாவுக்கு உடல்நிலை சற்று சரியில்லை. வழக்கமான பரிசோதனைக்காக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது. நான் அலுவலகத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டேன். அம்மா தயாராக இருங்கள், நான் காரை எடுக்கிறேன் என்றேன். சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்த மாயா உடனே குறுக்கிட்டு, நிச்சயமாக அம்மா, நீங்கள் கிளம்புங்கள். அர்ஜுன் உங்களை அழைத்துச் செல்வான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வீட்டை பார்த்து கொள்கிறேன் என்றாள். அவளது குரலில் இருந்த அந்த அசாதாரணமான கவனிப்பு எனக்கு அப்போது ஏன் என்று புரியவில்லை. நான் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனை சென்றேன். டாக்டரிடம் வழக்கத்தை விட அதிக நேரமானது. சில பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருந்ததால் அதன் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. மதியத்திற்கு மேல் நாங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. டிராயிங் ரூமில் மாயாவை காணவில்லை. அம்மாவை அவர் அறையில் விட்டுவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன். மாயா அங்கேதான் இருந்தாள். கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் கோபம் இல்லை, மாறாக ஒருவித வெற்றி களிப்பும் கேலியும் இருந்தது. அவளுக்கு முன்னால் கட்டிலில் அந்த பழைய பழுப்பு நிற உரைகள் அனைத்தும் சிதறி கிடந்தன. கடந்த பல மாதங்களாக சேமிக்கப்பட்ட அந்த உரைகளை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. மாயா, இது என்ன? நீ அம்மாவின் அலமாரியை திறந்தாயா? என் குரலில் அதிர்ச்சியை விட பயம் அதிகமாக இருந்தது. மாயா தனது இடத்திலிருந்து எழுந்தாள். அவளது கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. ஆமாம், திறந்தேன். நான் திறக்க வேண்டியிருந்தது. உங்கள் அம்மாவின் தனிப்பட்ட செலவுகளை தெரிந்து கொள்ள உங்களுக்கு அவ்வளவு ஆசை இல்லையா? இதோ இவைதான் உங்கள் அம்மாவின் தனிப்பட்ட செலவுகள் என்று ஒரு உரையை எடுத்து என் மீது வீசினாள். நடுங்கும் கைகளால் அந்த உரையை எடுத்தேன். அது அதே பழைய பழுப்பு நிற உரை. அதில் என் அம்மாவின் நடுங்கும் கையெழுத்தில் 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அவற்றை நான் சிரமப்பட்டு வாசித்தேன். ஹேமா, கல்விக்காக. குழப்பத்துடன் மாயாவை பார்த்தேன். ஹேமா? இந்த ஹேமா யார்? மாயா சத்தமாக சிரித்தாள். இதைத்தான் நானும் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அர்ஜுன், இது ஒரு உரை மட்டுமல்ல, இதோ பாருங்கள் என்று கட்டிலில் சிதறி கிடந்த டஜன் கணக்கான உரைகளை காட்டினாள். ஒவ்வொரு உரையிலும் அதே பெயர், அதே நோக்கம். யார் இந்த ஹேமா? அவளுடைய கல்விக்காக ஏன் நம்முடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் வீணாகிறது? உங்கள் அம்மா நம்மிடம் மறைக்கும் அந்த ரகசியம் என்ன? மாயாவின் குரல் என் காதுகளில் ஒலித்தது. ஆனால் என் கண்கள் அந்த ஒரு பெயரிலேயே நிலைத்திருந்தன. ஹேமா, என் அம்மாவின் ரகசியம். அவரது மௌனத்தின் காரணம் அந்த உரைகளுக்குள் அடைபட்டிருந்தது. அர்ஜுன், நான் உன்னிடம்தான் பேசுகிறேன் என்று என் கையை பிடித்து உலுக்கினாள் மாயா. உனக்கு கேட்கவில்லையா? நம் வீட்டில் என்ன நடக்கிறது? உங்கள் அம்மா நம் பணத்தை வாரி இறைக்கும் அந்த பெண் யார்? அவளது குரல் அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது. நான் ஒரு கணம் நடுங்கி போனேன். மாயா, தயவு செய்து சத்தமாக பேசாதே, அம்மா கேட்டு விடுவார் என்றேன். என் குரல் எனக்கே அந்நியமாக இருந்தது. நான் இயலாமையுடன் அந்த உரைகளை பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியாது மாயா, சத்தியமாக சொல்கிறேன். என்னது, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மாயா கத்தினாள். 2 வருடங்களாக அர்ஜுன், 2 வருடங்களாக இந்த நாடகம் நடக்கிறது. நீங்கள் இந்த வீட்டின் தலைவர். உங்களுக்கு தெரியவில்லையா? என்ன ஆச்சரியம் என்று கேலியாக கைத்தட்டினாள். உங்கள் அம்மாவுக்கு இந்த ஹேமா மீது அப்படி என்ன காதல்? என்ன உறவு இவர்களுக்கு? ஒருவேளை என்று கண்களை சுருக்கி கொண்டு, அப்பா ராகவன் அவர்களுக்கு ஏதேனும் பழைய தொடர்பு இருந்திருக்குமோ என்று கேட்டாள். நான் கோபத்துடன் அவளை பார்த்தேன். மாயா, வாயை அடக்கி பேசு. அவர் என் தந்தை. தந்தை என்றால் என்ன? ஆண்கள் என்றால் ஆண்கள்தான் என்று மாயா தோள்களை குலுக்கினாள். இந்த ஹேமா என்ற பிசாசு எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. நம்முடைய எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டிய பணத்தை இவள் தின்று கொண்டிருக்கின்றாள் என்று கூறி மீண்டும் ஒரு உரையை என் மீது வீசினாள். நான் ஏதேனும் பதில் யோசிப்பதற்குள் கதவு திறந்தது. அம்மா ஜானகி அம்மாள் சக்கர நாற்காலியில் உள்ளே நுழைந்தார். ஒருவேளை எங்கள் சத்தம் கெட்டு வந்திருப்பார் போலும். முதலில் அவர் பார்வை என் மீதும், பிறகு மாயா மீதும், இறுதியில் கட்டலில் சிதறி கிடந்த அந்த உரைகள் மீதும் விழுந்தது. ஒரு கணத்திற்கு அவர் முகத்தில் நிசப்தம் நிலவியது. கண்கள் வியப்பில் விரிந்தன. கைகள் நெஞ்சின் மீது சென்றன. இது என்ன? என்ன செய்தாய் மாயா? அவர் குரல் நடுங்கியது. அவர் என்னை பார்த்தார். மகனே, நீ உன் அம்மாவின் அறையை தேடி பார்த்தாயா? அவர் குரலில் கோபம் இல்லை, சொல்ல முடியாத ஆழ்ந்த வேதனை மட்டுமே இருந்தது. அவமானத்தில் என் தலை குனிந்தது. அம்மா, அது நான் இல்லை, மாயாதான் என்று வார்த்தைகள் வராமல் திக்கினேன். ஆமாம், நான் தான் செய்தேன் அம்மா. மாயா முன்னே வந்து மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு சவால் விடுவது போல் சொன்னாள். நான் தான் செய்தேன், அதுதான் நல்லது. இல்லையென்றால் எங்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அம்மா தனது சக்கர நாற்காலியை சற்று நகர்த்தி அந்த உரைகள் சிதறி கிடந்த கட்டிலின் அருகே வந்தார். அவரது பார்வை அந்த உரையிலேயே நிலைத்திருந்தது.
மருமகளே என்று மெதுவான குரலில் கேட்டார். மாயா ஒரு உரையை ஆக்ரோஷமாக தூக்கி காட்டினாள். யார் இந்த ஹேமா? அவளுடைய படிப்பிற்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய் எங்கிருந்து வருகிறது? அம்மா ஒரு நீண்ட சோர்வான பெருமூச்சு விட்டார். அவரது பார்வை என் மீது நிலைத்திருந்தது. அர்ஜுன், நீயும் இதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா என்றார். நான் மெதுவாக தலையசைத்தேன். ஆமாமா, நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். மாயா தவறாக புரிந்து கொள்கிறாள். அம்மா கண்களை மூடினார். ஏதோ பழைய நினைவுகளை சேகரிப்பது போல இருந்தது. ஹேமா என்று மெதுவாக சொன்னார். அவள் ஹேமா, என் கணவரின் உயில் அவள். நானும் மாயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். என்ன உயில் என்று மாயா பொறுமையின்றி கேட்டாள். அம்மா சொல்லத் தொடங்கினார். இப்போது அவர் குரல் ஏதோ ஒரு அமைதியான உலகத்திற்கு சென்று விட்டது போல் இருந்தது. மகனே, ஹேமா நம்மளுடைய தூரத்து ஏழை உறவினர் ஒருவரின் மகள். மிகவும் புத்திசாலியான பெண். அப்படியே உன் அப்பாவைப் போல. உன் அப்பாவும் ஒரு டாக்டராக வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். ஆனால் வறுமை அவரை விடவில்லை. அந்த ஏக்கம் அவர் மனதில் எப்போதும் இருந்தது. திறமைக்கு வறுமை தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் அடிக்கடி சொல்வார். அந்த சிறுமியை பார்த்தபோது, இந்த குழந்தையின் மூலமாக என் பாதையில் நின்ற கனவு நிறைவேறுவதை காண்கிறேன் ஜானகி என்றார். நான் இல்லாவிட்டாலும் அவளுடைய படிப்பு நின்றுவிடக்கூடாது. அவளை நீந்தான் டாக்டராக்க வேண்டும் என்று என்னிடம் சத்தியம் வாங்கி கொண்டார். இது உன் அப்பாவின் கடைசி ஆசை அர்ஜுன். அதைத்தான் நான் நிறைவேற்றி கொண்டிருந்தேன். அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் தந்தையின் பாதையில் நின்ற கனவு, ஒரு ஏழை பெண்ணின் கல்வி, என் அம்மா கொடுத்து வாக்கை நிறைவேற்றுவது என அறையில் ஒரு நிமிடம் கனத்த அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியை மாயா உடைத்தாள். அவள் முகத்தில் இரக்கத்தின் சுவடே இல்லை. வா, என்ன ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அம்மா என்று மாயா கைத்தட்டினாள். அப்பா இறந்து 2 வருடங்களாகிவிட்டன. இன்னும் எத்தனை காலத்திற்கு அவருடைய வாக்கை நிறைவேற்றி கொண்டே இருப்பீர்கள்? அவர் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக நம் நிம்மதியை நாம் இழக்க வேண்டுமா? அம்மா அதிர்ச்சியுடன் மாயாவை பார்த்தார். மருமகளே, என்ன பேசுகிறாய்? இது வாக்குறுதி, அவருடைய கடைசி ஆசை. மாயா சீறினாள். கடைசி ஆசை என்றால் என்ன? அவர் இறந்து விட்டார் அம்மா. இறந்தவர்களின் வாக்குறுதிகள் உயிரோடு இருப்பவர்களுக்கு சுமையாக மாறக்கூடாது. நமக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம் கனவுகளும் இருக்கின்றன. நாம் எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும். சொந்த வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும். இந்த தெரியாத ஒரு பெண்ணிற்கு நீங்கள் வாரி இறைக்கும் பணம் எங்களுடையது. அர்ஜுனின் உழைப்பில் வந்த பணம். இதை இப்படி வீணாக்க நான் விடமாட்டேன். மாயாவின் ஒவ்வொரு வார்த்தையும் விஷத்தில் நனைந்தது போல இருந்தது. என்ன பேசுகிறீர்கள்? இது வீணாகவில்லை. ஒரு குழந்தையின் எதிர்காலம் என்று அம்மா ஏதோ சொல்ல முயன்றார். போதும், நிறுத்துங்கள் அம்மா. மாயா அவர் பேச்சை தடுத்தாள். அர்ஜுன், நீங்களாவது உங்கள் அம்மாவுக்கு புரிய வையுங்கள். இந்த செலவு இத்தோடு நிற்க வேண்டும். எல்லோருடைய பார்வையும் என் மீது இருந்தது. ஒரு பக்கத்தில் தந்தையின் கடைசி வாக்குறுதியோடு என் தாய், மறுபக்கத்தில் என் எதிர்கால தேவைகளோடு என் மனைவி. மாயாவின் வார்த்தைகள் கசப்பாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருப்பது போல எனக்கு தோன்றியது. இன்னும் எத்தனை காலத்திற்கு பழைய சுமைகளை சுமைப்பது? நாம் நம் நிகழ்காலத்தை பற்றி தானே சிந்திக்க வேண்டும். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். மாயாவின் பேச்சில் நான் மயங்கி இருந்தேன். அவளது தர்க்கம் எனக்கு சரியாக தெரிந்தது. அம்மா என்று நான் மெதுவாக தொடங்கினேன். மாயா சொல்வது சரிதான். நாம் பார்த்ததே இல்லாத ஒரு பெண்ணிற்காக இவ்வளவு பணத்தை செலவிட முடியாது. தயவு செய்து இதை இத்தோடு நிறுத்திவிடுங்கள். நான் இப்படி சொல்வேன் என்று என் அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. உடைந்த கண்ணாடி துண்டுகள் சிதறுவது போன்ற குரலில், அர்ஜுன் மகனே, நீயுமா இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார். ஆமாம்மா, நான் கொஞ்சம் நடைமுறையாக சிந்திக்க வேண்டும். அப்பா போய்விட்டார். அவரோடு அவருடைய வாக்குறுதிகளும் முடிந்துவிட்டன. நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றேன். அம்மா தனது சக்கர நாற்காலியை நகர்த்தி என் அருகே வந்தார். என் கைகளை பற்றி கொண்டார். அவர் கைகள் பனிக்கட்டியைப் போல சில்லென்று இருந்தன. இல்லை மகனே, அப்படி சொல்லாதே. கடவுளுக்காக இப்படி செய்யாதே. இந்த பெண்ணுக்கு இது கடைசி வருடம். இப்போது படிப்பு நின்றால் அவள் வாழ்க்கை வீணாகிவிடும். உன் அப்பாவின் ஆத்மா வேதனைப்படும் என்று கெஞ்சினார். அவர் அழுது கொண்டே என் முன்னே கைகளை கூப்பினார். மகனே, என் பேச்சை கேள். இன்னும் ஒரே ஒரு வருடம்தான். ஆனால் என் தலைக்கோ மாயா ஏற்றி வைத்த நடைமுறை சிந்தனை என்ற பிசாசு எரியிருந்தது. நான் கைகளை தட்டிவிட்டேன். அம்மா, நான் சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். இந்த செலவு இத்தோடு முடிகிறது என்று கூறி கட்டிலில் கிடந்த அந்த உரைகளை சேகரித்து அலமாரிக்குள் திணித்தேன். மேற்கொண்டு எதையும் நான் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினேன். பின்னால் என் அம்மாவின் விம்மல் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அம்மா அழுது கொண்டே விம்மியதை நான் பார்த்தும் பார்க்காதது போல் நகர்ந்தேன். நான் திரும்பி பார்த்தால் என் மனம் பலவீனமாகிவிடும் என்றும்
மாயா காட்டிய அந்த நிதர்சனமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் போய்விடும் என்றும் எனக்கு தோன்றியது. வரவேற்பறைக்கு வந்து சோஃபாவில் சாய்ந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்துவிட்டது போலவும், அதே சமயம் ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டது போலவும் கலவையான உணர்வு. சிறிது நேரம் கழித்து மாயா அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் முகத்தில் ஒரு முழுமையான அமைதியும் ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்ற உணர்வும் தெரிந்தது. அவள் என் அருகில் அமர்ந்து புன்னகையோடு என் கைகளை பற்றி கொண்டாள். அர்ஜுன், என் மீதும் நம் எதிர்காலத்தின் மீதும் உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை இப்போது நிரூபித்து விட்டீர்கள் என்று என் தோளில் சாய்ந்து கொண்டாள். நீங்கள் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறீர்கள். அந்த பழைய காலத்து வாக்குறுதிகளை எல்லாம் நாம் ஏன் சுமக்க வேண்டும்? நான் மௌனமாக இருந்தேன். அவளது அருகாமை எனக்கு ஆறுதல் அளித்தது என்றாலும் அம்மாவின் அறையிலிருந்து மெல்லிதாக கேட்ட அந்த விம்மல் சத்தம் என் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்தது. அந்த இரவுக்கு பிறகு எங்கள் வீட்டின் சூழ்நிலை மாறிப்போனது. அம்மா என்னிடம் பேசுவதை தொடர்ந்தார். ஆனால் அதில் பழைய வாஞ்சை இல்லை. அவசியமானவற்றை மட்டும் பேசிவிட்டு மௌனம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டார். ஆனால் மாயாவிடம் அவர் நடந்து கொண்ட விதம் முற்றிலும் வேறாக இருந்தது. மாயா இருக்கும் இடத்தை கூட அவர் சகிக்கவில்லை. மாயா ஹாலில் அமர்ந்திருந்தால் அம்மா அங்கு வரமாட்டார். அவள் சமையல் அறையில் இருந்தால் தண்ணீர் குடிக்க கூட அவர் செல்ல மாட்டார். மாயா ஆரம்பத்தில் இதை அலட்சியப்படுத்தினாள். அவளது கோரிக்கை நிறைவேறிவிட்டது. வீண் செலவு நின்று விட்டது என்பதே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. சில வாரங்கள் இப்படியே கழிந்தன. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. இது வீடுகளில் இருக்கும் அமைதி அல்ல. இது ஒரு புயலுக்கு முன்னால் நிலவும் நிசப்தம். நானும் வேலையில் மூழ்கி போனேன். மாயா வீட்டை அழகுபடுத்துவதிலும் ஆன்லைன் ஷாப்பிங்கிலும் பிஸியாக இருந்தாள். சேமிக்கப்படும் அந்த பணத்தை எப்படி செலவு செய்வது என்று அவள் திட்டமிட்டு கொண்டிருந்தாள். அம்மா நாள் முழுவதும் தன் அறையில் அப்பாவின் டைரியுடன் அமர்ந்திருப்பார். எனக்கு சில நேரங்களில் அவர் மீது பரிதாபமாக இருக்கும். ஆனால் நடைமுறையாக சிந்திக்க வேண்டும் என்ற மாயாவின் வார்த்தைகள் என் மனதை மாற்றிக்கொண்டே இருந்தன. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது தபால்காரர் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அது ஒரு சாதாரண வெள்ளை நிற உரை. அனுப்பியவர் முகவரி தெளிவாக இல்லை. ஆனால் வேறொரு நகரத்தில் இருக்கும் விடுதியின் முத்திரை அதில் குத்தப்பட்டிருந்தது. கடிதத்தில் ஜானகி அம்மாள் என்ற என் அம்மாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த கடிதத்தை கொண்டு போய் அம்மாவிடம் கொடுத்தேன். அவர் அப்போது ஹாலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். நடுங்கும் கைகளால் என்னிடமிருந்து கடிதத்தை பெற்றவர் கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்த்தார். கடிதத்தில் இருந்த பெயரை பார்த்ததுமே அவர் முகம் வெளுத்து போனது. அந்த பெயரை அவர் அடையாளம் கண்டு கொண்டது போல தெரிந்தது. அவசரமாக உரையை பிரித்து வாசிக்க தொடங்கினார். நான் தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே மாயா தன் தோழியிடம் போனில் சிரித்து பேசிக்கொண்டே காஃபி போட்டு கொண்டிருந்தாள். நான் தண்ணீர் குடித்து விட்டு திரும்பிய போது ஹாலில் இருந்த அம்மாவை பார்த்து உறைந்து போனேன். அந்த கடிதம் அவர் கையில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் அப்படியே சிலையென அமர்ந்திருந்தார். கண்கள் விரிந்திருக்க முன்னால் இருந்த சுவரையே விரித்து பார்த்து கொண்டிருந்தார். அதிர்ச்சியில் உறைந்தது போல் இருந்தது அவர் முகம். அம்மா என்று பதற்றத்துடன் அழைத்தேன். அம்மா, என்னாச்சு? அவர் பதில் பேசவில்லை. அவர் கையில் இருந்த கடிதத்தை நான் வாங்க முயன்றேன். ஆனால் அவர் அதை பலமாக பிடித்து கொண்டார். அம்மா, உங்களுக்கு உடம்பில் ஏதும் செய்யவில்லையே. அதற்குள் மாயாவும் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் ஃபோனில் சிரித்து கொண்டே, ஆமாம், நான் உன்கிட்ட சொல்கிறேன்ல, இது ஒரு பைத்தியக்காரத்தனம், நல்ல வேலை தப்பிச்சோம் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பு சத்தம் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. இதுவரை கல்லாய் அமர்ந்திருந்த அம்மா மெதுவாக தன் கழுத்தை திருப்பி மாயாவை பார்த்தார். அவரது கண்களில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு பயங்கரமான கோபம் தெரிந்தது. மாயா அதை பார்த்து பேச்சை நிறுத்தினாள். என்ன ஆச்சு அம்மா, ஏன் அப்படி பார்க்கிறீங்க என்று கேட்டாள். அம்மாவின் உதடுகள் நடுங்கின. பிறகு தன் முழு பலத்தையும் திரட்டி அலறினார். கொலைகாரி, நீ ஒரு கொலைகாரி. மாயாவின் சிரிப்பு அவள் முகத்திலேயே உறைந்தது. என்ன உளறுகிறீர்கள்? அம்மா தன் சக்கர நாற்காலியில் இருந்து எழுவதற்கு முயன்றார். அவர் உடல் முழுவதும் ஆவேசத்தில் நடுங்கியது. நீ கொலை செய்து விட்டாய். அந்த சிறுமியின் கனவுகளை கொலை செய்து விட்டாய். என் கணவரின் வாக்குறுதியை கொலை செய்து விட்டாய். நீ ஒரு கொலைகாரி என்று ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் கத்தினார். நான் விரைந்து சென்று அம்மாவை பிடித்து கொண்டேன். அம்மா, நிதானமாக இருங்கள். என்ன பேசுகிறீர்கள்? என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் அந்த கடிதத்தை என் மீது வீசினார். இதை படி, உன் தந்தையின் பாதையில் நின்ற கனவை படி என்றார். நான் பதற்றத்துடன் அந்த கடிதத்தை எடுத்தேன். அது ஹேமாவிடமிருந்து வந்த கடிதம். பணம் நிறுத்தப்பட்டதால் அவளது கல்லூரி கட்டணம் செலுத்தப்படவில்லை என்றும்
அதனால் கல்லூரியிலிருந்து அவளது பெயர் நீக்கப்பட்டு விட்டதாகவும் எழுதியிருந்தாள். அத்தை, ராகவன் மாமாவின் கனவை நான் நினைவாக்குவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். நானும் வாக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போது என்னால் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. கட்டணம் கட்ட முடியாத அவமானத்தோடு வாழ்வதை விட சாவதே மேலானது. உங்களை அல்லது மாமாவை நான் எப்படி எதிர்கொள்வேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்தாள். அந்த கடிதத்தை படித்துவிட்டு நான் அப்படியே சோஃபாவில் சரிந்தேன். மாயாவை கொலைகாரி என்று கத்திக்கொண்டிருந்த அம்மாவின் அலறல் என் காதுகளில் ரிங்காரமிட்டது. முதலில் அதிர்ச்சியில் இருந்த மாயா இப்போது கோபமானாள். போதும், நிறுத்துங்கள் அம்மா. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? எங்கே கொலை நடந்தது? ஏதோ ஒரு தேவையற்ற பெண்ணின் கனவு உடைந்து போனதற்காக நான் கொலைகாரியாகி விடுவேனா? உங்கள் மகனின் எதிர்காலத்தை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று கத்தினாள். ஆனால் அம்மா எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. கொலைகாரி என்ற வார்த்தையை மட்டுமே பிதற்றிக் கொண்டிருந்தார். அன்றிலிருந்து எங்கள் வீட்டு நிம்மதி நிரந்தரமாக குலைந்து போனது. அம்மா மாயாவிடம் பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டார். அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொள்வார், அல்லது சத்தமாக கொலைகாரி என்று கத்திவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொள்வார். மாயாவும் இப்போது அடங்கி போகவில்லை. அவளும் பதிலுக்கு அம்மாவை பைத்தியக்காரி, மூளை குழம்பிவிட்டது என்றும் பேசத் தொடங்கினாள். வீடு நரகமானது. எந்நேரமும் ஒரு இறுக்கமான சூழல். நான் இருவருக்கும் இடையில் சிக்கி தவித்தேன். அலுவலகத்திலிருந்து களைத்து போய் வீட்டிற்கு வந்தால் மாமியார் மருமகள் சண்டைதான் என்னை வரவேற்கும். ஒரு நாள் மாயா திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள், அர்ஜுன், இந்த தினமும் நடக்கும் நாடகத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எந்நேரமும் என்னை கொலைகாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த பைத்தியக்கார பெண்ணுடன் என்னால் வாழ முடியாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும். இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டுமா அல்லது உங்கள் அம்மா இருக்க வேண்டுமா? அம்மாவின் இந்த மாற்றத்தால் நானும் வெறுத்து போயிருந்தேன். ஹேமாவை பற்றிய செய்தி அம்மாவின் மனநிலையை பாதித்து விட்டது என்றும் அதனால்தான் அவர் இப்படி நடந்து கொள்கிறார் என்றும் நான் நம்பினேன். மாயாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் காட்டும் அந்த வெறுப்பை என்னால் தாங்க முடியவில்லை. நான் என் மனைவியை நேசித்தேன். அவளது மன உளைச்சலை பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை. மாயா சொல்வது சரிதான். அம்மாவுக்கு ஒரு சிகிச்சை அல்லது இடமாற்றம் தேவை என்று நினைத்தேன். என் மனைவியின் மகிழ்ச்சிக்காகவும் சூழல் மாறினால் அம்மாவின் மனநிலை தேரும் என்ற எண்ணத்திலும் நான் ஒரு மிக கடினமான முடிவை எடுத்தேன். நகரத்தின் மிக சிறந்த முதியோர் இல்லம் ஒன்றில் அவரை சேர்க்க தீர்மானித்தேன். அங்கு மருத்துவர்கள் இருப்பார்கள். அவருடைய வயதை ஒத்தவர்கள் இருப்பார்கள். அவர் துயரத்திலிருந்து மீண்டு வருவார் என்று எனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்கொண்டேன். நான் இதை அம்மாவிடம் சொன்னபோது அவர் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அவர் ஒருவித வெறுமையான பார்வையால் என்னை ஊடுருவி பார்த்தார். மறுநாள் அவரை முதியோர் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல தயார் செய்தேன். மாயா இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்பாமல் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். நான் அம்மாவை சர்க்கர நாட்காலியில் அமர வைத்து கார் வரை அழைத்து வந்தேன். வழிநடுக அவர் மௌனமாகவே இருந்தார். ஜன்னல் வழியாக வெளியேயே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தார். முதியோர் இல்லம் வந்தது. பதிவுகளை முடித்துவிட்டு அவரை அவரது அறைக்கு அழைத்து சென்றேன். அவர் என்னை பார்த்த பார்வையில் கோபமோ கண்ணீரோ இல்லை. மாறாக ஒரு ஆழ்ந்த ஏமாற்றம் இருந்தது. அந்த பார்வை என் இதயத்தை கிழிப்பது போல் இருந்தது. ஆனாலும் நான் என் மனதை கல்லாக்கி கொண்டேன். அவரது கால்களை தொட்டு வணங்கினேன். உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் அம்மா என்றேன். அவர் அப்போதும் பேசவில்லை. என்னையே பார்த்து கொண்டிருந்தார். நான் அந்த அறையை விட்டு வெளியே வந்து வேகமாக என் காரில் ஏறி அமர்ந்தேன். என் மனைவியின் மகிழ்ச்சியையும் வீட்டின் நிம்மதியையும் நான் காப்பாற்றி விட்டேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். ஆனால் அம்மாவின் கண்களில் தெரிந்த அந்த ஏமாற்றம் என்னை நிழலாக தொடர்ந்தது. நான் செய்தது சரிதான் என்று என் மூளை ஆயிரக்கணக்கான காரணங்களை அடுக்கியது. அம்மா அங்கே நன்றாக இருப்பார். ஹேமாவை மறந்து விடுவார். மாயாவை திட்டுவதை நிறுத்தி விடுவார் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். நான் வீட்டிற்கு திரும்பிய போது மாயா எனக்காக காத்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. ஓடி வந்து என்னை கட்டி கொண்டாள். நல்ல வேளை அர்ஜுன், ஒரு வழியாக இந்த வீட்டில் இருந்த பிரச்சனை ஒளிந்து விட்டது. இனி நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நீண்ட பெருமூச்சு விட்டாள். நான் அவளை அணைத்து கொண்டேன். ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஏதோ ஒன்று காணாமல் போனது போன்ற ஒரு வெற்றிடம் உருவானது. அன்றைய இரவு மட்டுமல்ல, அதன் பிறகு வந்த பல இரவுகள் என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. மாயாவுடன் என் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர நான் கடுமையாக முயன்றேன். நாங்கள் ஷாப்பிங் சென்றோம். புதிய பர்னிச்சர்கள் வாங்கினோம். அம்மாவின் வீண் செலவிலிருந்து மிச்சமான பணத்தை கொண்டு காரின் பெரிய தவணையையும் கட்டினோம். மாயா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் சிரித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தாள். ஆனால் மாயா எதிர்கால திட்டங்களை வகுத்தாள், நகைச்சுவை செய்தாள்.
ஆனால் அவளது அந்த சிரிப்பு என்னை உள்ளுக்குள் சாய்த்தது. வீடு அமைதியாக இருந்தது. ஆனால் அது ஒரு சுடுகாட்டை போன்ற அமைதி. அங்கு உயிர் உள்ள உடல் சுற்றி கொண்டிருந்தது. அவ்வளவுதான். ஒவ்வொரு வாரமும் நான் முதியோர் இல்லத்திற்கு அம்மாவை பார்க்க சென்றேன். அவர் என்னிடம் பேசுவதில்லை. என்னை பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு அந்நியன் என்பது போலவும் அல்லது அங்கே இல்லாத ஒருவன் என்பது போலவும் ஒரு வெறுமையான பார்வையை வீசுவார். நான் அவருக்கு பழங்கள் வாங்கி சென்றேன். அவர் கால்களை அமுக்கிவிட்டேன். மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவர் ஒரு கல் சிலையைப் போல இருந்தார். அவர் பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பார் என்றும் சில நேரங்களில் இரவில் என் அப்பாவின் பெயரை சொல்லி கதறுவார் என்றும் ஹேமா என்ற பெயரை உச்சரிப்பார் என்றும் செவிலியர் என்னிடம் கூறினார். ஒவ்வொரு சந்திப்பும் என் இதயத்தில் ஒரு புதிய காயத்தை ஏற்படுத்தியது. அந்த காயத்தை மறைக்க நான் மாயாவின் காதலில் இன்னும் அதிகமாக தஞ்சம் புகுந்தேன். நாட்கள் கடந்தன. மாதங்கள் ஓடின. நான் வேலையில் மூழ்கி போனேன். மாயா வீட்டை தன் இஷ்டப்படி மாற்றினாள். அம்மாவின் அறை ஒரு விருந்தினர் அறையாக மாறியது. அப்பாவின் பழைய அலமாரி ஸ்டோர் ரூமிற்கு சென்று விட்டது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மூழ்கியிருந்தோம், அல்லது மூழ்கியிருப்பதாக நாடகமாடிக்கொண்டிருந்தோம். ஒரு இரவு நான் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வந்தேன். மாயா தூங்கிவிட்டாள். நானும் களைப்புடன் படுக்கையில் விழுந்தேன். அப்போது இரவு 2 மணிக்கு என் ஃபோன் அடித்தது. பதற்றத்துடன் எடுத்தேன். மறுமுனையில் ஒரு குரல், அர்ஜுன் சார் பேசுறீங்களா என்று கேட்டது. ஆம், நான் தான் பேசுகிறேன். என்ன விஷயம் என்றேன் தூக்க கலக்கத்தில். நான் முதியோர் இல்லத்திலிருந்து மேனேஜர் பேசுகிறேன் என்று அவர் சிறிது தயங்கினார். ஒரு மோசமான செய்தியை சொல்ல வேண்டும். உங்கள் அம்மா ஜானகி அம்மாள் இப்போது இல்லை. இரவில் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் என் காதுகளில் மோதியதும் என் உடல் மரத்து போனது. ஃபோன் கை நழுவி விழுந்தது. என்ன சொன்னீர்கள் என்று நான் கத்தினேன். அலறி அடித்து எழுந்த மாயா, என்னாச்சு, யார் அது என்று கேட்டாள். நடுங்கும் கைகளால் ஃபோனை எடுத்தேன். அம்மா தவறிவிட்டார் என்று என் தொண்டையை அடைத்தது. மாயாவின் முகம் உணர்ச்சியற்று இருந்தது. ஓ என்றால் மெதுவாக. பிறகு தன்னை சரி செய்து கொண்டு, தைரியமாக இருங்கள், இது இறைவனின் விருப்பம், நீங்கள் போய் வாருங்கள், நான் காலையில் வருகிறேன் என்றாள். மாயாவின் அந்த பக்குவம்தான் என் வாழ்க்கையை சீரழித்தது. நான் செருப்பு அணிய கூட மறந்து வெறும் காலோடு காரை நோக்கி ஓடினேன். சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. ஆனால் என் மனதில் புயல் வீசியது. என் அம்மா என்னை விட்டு தனியாக சென்று விட்டாரா? நான் ஏன் அவருடன் இருக்கவில்லை? நான் தானே அவரை தூர விரட்டினேன். நான் தான் அவரை பைத்தியக்காரி என்று சொன்னேன். இல்லை, பைத்தியக்காரன் நான் தான். என் அம்மாவின் பாசம், என் அப்பாவின் வாக்குறுதி, அந்த அப்பாவி பெண்ணின் கனவு, எல்லாவற்றையும் பாழாக்கியது நான் தான். நான் முதியோர் இல்லம் சென்றடைந்த போது அங்கு அமைதி நிலவியது. செவிலியர் என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே என் அம்மா வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருந்தார். நான் அப்படியே சுவரில் சாய்ந்து விழுந்தேன். செவிலியர் எனக்கு தண்ணீர் கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து அம்மாவின் பொருட்கள் அடங்கிய பையை என்னிடம் கொடுத்தார். அதில் அப்பாவின் பழைய டைரியும் இருந்தது. மேலும் அவர் என் கையில் ஒரு மடிக்கப்பட்ட சிறிய கடிதத்தை கொடுத்தார். அம்மா நேற்று மாலை இதை கொடுத்தார். நீங்கள் வந்தவுடன் இதை தரும்படி சொன்னார் என்றார். நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை விரித்தேன். அதில் அம்மாவின் தத்தளிக்கும் கையெழுத்தில் ஒரே ஒரு வாக்கியம் இருந்தது. நான் மறைத்த ரகசியம் உன் அப்பாவின் பழைய கோட் பையில் இருக்கிறது. அப்பாவின் அந்த பழைய பழுப்பு நிற கோட், அதை அம்மா அலமாரியில் வைத்திருந்தார். அந்த அலமாரி இப்போது ஸ்டோர் ரூமில் இருந்தது. மின்னல் வேகத்தில் என் மூளை வேலை செய்தது. செவிலியருக்கு நன்றி சொல்லிவிட்டு காரை எடுத்து மின்னல் வேகத்தில் வீடு திரும்பினேன். புயல் போல வீட்டிற்குள் நுழைந்தேன். மாயா சோஃபாவில் தூங்கிக் கொண்டே எழுந்தாள். என் பரிதாபமான நிலையை பார்த்து அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். அர்ஜுன், என்னாச்சு என்று கேட்டாள். ஸ்டோர் ரூமுக்குள் ஓடிய நான் அலமாரியில் இருந்த அப்பாவின் பழைய கோட்டை எடுத்து பரபரப்புடன் பைகளை துளாவினேன். அதில் உள்பையில் ஒரு கடிதம் இருந்தது. அப்பாவின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதை வாசிக்கும் போதுதான் இந்த ஹேமா யார், அவளை காப்பாற்ற அம்மா ஏன் உயிரையே வைத்திருந்தார் என்பதன் உண்மை வெளிப்பட்டது. என் கைகளில் இருந்த அந்த கடிதம் என் இதயத்தின் மீது ஒரு கனமான பாறையை ஏற்றியது. அந்த ஸ்டோரூமின் இருளில் என் அப்பாவின் அந்த பழைய கோட்பையில் இருந்த உண்மை என் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே உலுக்கியது. நான் தரையில் அப்படியே அமர்ந்திருந்தேன். கண்கள் கலங்கி தொண்டை அடைத்தது. நான் இவ்வளவு நாட்களாக சந்தேகப்பட்ட அந்த ரகசியம் என் அப்பாவின் நிறைவேறாத கனவு. என் அம்மா பைத்தியமில்லை. அவர் என் அப்பாவின் விருப்பத்தை ஒரு உயிர் போல பாதுகாத்திருக்கிறார். ஆனால் நான் மாயாவின் அந்த நடைமுறை பேச்சு என்ற போர்வையில் நான் என் அப்பாவின் கனவையும் என் அம்மாவின் வாழ்க்கையையும் ஒரு ஏழை பெண்ணின் எதிர்காலத்தையும் சேர்த்து தியாகம் செய்து விட்டேன். மாயா என்னை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். அர்ஜுன், என்ன இது? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய விஷயம் இதுவா?
நாம் இன்னும் சம்பாதிக்கலாம், பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம் என்று அவள் தன் வழக்கமான புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை சொன்னாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. நான் எழுந்து நின்றேன். அவளை பார்த்தேன். என் மனைவி என்று நான் நினைத்த அந்த பெண்ணின் முகத்தில் இப்போது எனக்கு எந்த அன்பும் தெரியவில்லை, சுயநலம் மட்டுமே தெரிந்தது. இனிமேல் உன் நடைமுறை பேச்சுக்களை நிறுத்துமாயா என்று நான் கத்தினேன். என் குரல் அந்த ஸ்டோர் ரூமின் சுவர்களில் எதிரொலித்தது. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல. இது ஒரு தந்தையின் கனவு, ஒரு தாயின் தியாகம், என் மானத்தை பற்றிய விஷயம். நீ காட்டிய அந்த நடைமுறை வழிதான் என் அம்மாவை கொன்றது, ஹேமாவின் கல்வியை நிறுத்தியது. நீ ஒரு மனைவியாக என் வாழ்க்கையை சீரமைக்கவில்லை, மாறாக என் ஆன்மாவை காயப்படுத்தி விட்டாய். அவள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். நான் அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன். அம்மாவின் அந்த அலறல் அது பணத்திற்காக அல்ல, தன் கணவனின் கடைசி ஆசை. அவர் சுமந்து வந்த கனவு தன் கண்முன்னே சிதைந்து போவதைக் கண்டு துடித்த ஒரு மனைவியின் அழுகுரல் என்று இப்போது எனக்கு தெளிவாக புரிந்தது. என் தந்தை வாங்கிய சத்தியம், அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர் பட்ட வேதனை. என் அம்மா பைத்தியமில்லை, நான் தான் ஒரு மூடனாக இருந்தேன். என் அம்மாவின் உண்மையான அழுகையை பைத்தியக்காரத்தனம் என்று முத்திரை குத்தி அவரை தனிமை சிறைக்கு தள்ளிவிட்டேன். உண்மையை சொல்ல திராணியற்றவன். அதை சொன்ன அம்மாவை தண்டித்தேன். மாயா என் தோளை பிடித்து உலுக்கினாள். அர்ஜுன், நிதானமாக இருங்கள், இது வெறும் கடிதம்தான், கடந்து போன விஷயம் என்று என்னை தேற்ற முயன்றாள். ஆனால் நான் அவளை கோபத்துடன் பார்த்தேன். அவளது முகத்தில் பயம் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த அந்த அன்போ குற்ற உணர்வோ இல்லை. மாயா, இது வெறும் கடிதம் அல்ல, இது என் வாழ்க்கையின் சிதைவு, இது என் தந்தையின் உடைந்த கனவு, என் அம்மாவின் மரண சாசனம் என்று கத்தினேன். நான் அவளை தள்ளிவிட்டேன். நீதான் கொலைகாரி மாயா, அம்மா சொன்னது சரிதான், நீ கொன்று விட்டாய். உன்னுடன் சேர்த்து நானும் அந்த பாவத்தை செய்திருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து என் அப்பாவின் கனவையும் என் அம்மாவின் உயிரையும் கொன்றுவிட்டோம். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நான் முதல் முறையாக உண்மையை உணர்ந்தேன். அடுத்த சில நாட்கள் அம்மாவின் ஈமச் சடங்குகள் மற்றும் சடங்குகளில் கழிந்தன. மாயா இப்போது அமைதியாகிவிட்டாள். அவள் என்னை கண்டு அஞ்சுகிறாள். நான் பணத்தாலும் மாயாவின் அன்பினாலும் கட்டி எழுப்பிய அந்த போலியான அரண் இப்போது இந்த கடிதத்தால் தரைமட்டமானதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஒரு காலை நான் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். எங்கே போகிறீர்கள் என்று மாயா கேட்டாள். நான் பதில் சொல்லாமல் கிளம்பினேன். ஹேமாவை கண்டுபிடித்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். மாயாவும் அமைதியாக என்னுடன் காரில் ஏறிக்கொண்டாள். அவளும் அந்த பாரத்தை சுமக்க விரும்பினாள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அந்த ஊருக்கு சென்றோம், அந்த கல்லூரிக்கு சென்றோம். ஆனால் எல்லா இடங்களிலும் ஒரே பதில்தான், அந்த பெண். ஆமாம், அவள் மிகச்சிறந்த மாணவி. ஆனால் கடந்த ஆண்டு படிப்பை பாதையிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார். அவர் வீட்டிற்கு சென்றபோது அவர் கட்டாய திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார் என்று சிலர் சொன்னார்கள். வறுமையின் பிடியில் அவர் ஊரையே விட்டு சென்று விட்டார் என்று சிலர் சொன்னார்கள். ஹேமா எங்கும் கிடைக்கவில்லை. அவள் எங்களைப் போலவே இந்த உலகத்திலிருந்து மறைந்து போயிருந்தாள். ஒருவேளை அவள் இருந்த அடையாளமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருந்தாள். நாங்கள் தோல்வியுற்று திரும்பினோம். அப்பாவின் கனவையும் அம்மாவையும் மட்டுமல்ல, ஹேமாவையும் நாங்கள் என்றென்றைக்கும் இழந்துவிட்டோம். இன்று இந்த பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன். மாயா என்னுடன் தான் இருக்கிறாள். ஆனால் அந்த உறவு முடிந்துவிட்டது. நாங்கள் ஒரே கூரையின் கீழ் வாழும் 2 அந்நியர்கள். என் பதவி உயர்வு கிடைத்தது, சம்பளம் உயர்ந்தது. மாயா ஆசைப்பட்ட அதே கார் இப்போது இருக்கிறது. ஆனால் என் வீட்டில் நிம்மதி இல்லை. என் காதுகளில் இப்போதும் என் அம்மாவின் அந்த அலறல் ஒலிக்கிறது. என் முன் என் தந்தையின் அந்த கடிதம் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வரும்போது நான் அந்த பழைய பழுப்பு நிற உரையை தயார் செய்கிறேன். அது இப்போது ஹேமாவுக்காக அல்ல, அது என் அம்மாவின் நினைவுக்காக, என் அப்பாவின் கனவுக்காக நான் செலுத்தும் அஞ்சலி. அந்த உரையில் இனி பணம் மட்டும் இருக்காது, ஆனால் என் குற்ற உணர்வு இருக்கும். என் தவறுகளில் நினைவூட்டலாக அந்த உரை என்றும் என் கையில் இருக்கிறது. நான் வயதானவர்களை பழைய காலத்து மனிதர்கள் என்று ஒதுக்கினேன். அவர்கள் வார்த்தைகளை பழைய பஞ்சாங்கம் என்று ஏளனம் செய்தேன். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எத்தனையோ காயங்களும் நிறைவேறாத கனவுகளும் இருக்கின்றன என்பதை நான் உணர தவறிவிட்டேன். காலம் கையில் இருக்கும்போது அதன் அருமை தெரிவதில்லை. அது நழுவி போகும்போதுதான் நாம் இழந்த பொக்கிஷத்தின் மதிப்பு தெரிகிறது. என் அன்பு ரசிகர்களே, எல்லோரிடமும் நான் ஒன்றுதான் சொல்கிறேன். உங்கள் பெற்றோரின் பேச்சை மதியுங்கள். அவர்களின் பிடிவாதங்கள், அவர்களின் நினைவுகள் உங்களுக்கு பாரமாக தெரியலாம். ஆனால் உண்மையில் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான வேர். பணம், பதவி, வசதி இவை யாவும் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் தாய், தந்தை மற்றும் அவர்களின் ஆசீர்வாதம் அது தொலைந்துவிட்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய அரண்மனையில் வாழ்ந்தாலும் அது ஒரு சுடுகாடுதான்.
அவர்களின் குரல் மௌனமாவதற்கு முன்பே அவர்களின் அன்பையும் உணர்வுகளையும் மதியுங்கள். இல்லையெனில் என் வாழ்க்கையைப் போல உங்கள் வாழ்வின் மீதும் குற்ற உணர்ச்சியின் நிழல் என்றென்றைக்கும் படர்ந்திருக்கும். இனி என்னால் என் அம்மாவை திரும்பி அழைத்து வர முடியாது. ஆனால் இந்த கதையை படிக்கும் நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இருங்கள். அவர்கள் இருக்கும்போதே அவர்களின் அன்பை உணருங்கள். அவர்களின் கனவுகளை மதியுங்கள். நன்றி.